நல்லவராக இருப்பது ஒரு கொடை, நல்லது, சிறந்தது. கடவுளுடைய கட்டளையை கடைபிடித்து, திருச்சபையின் கட்டளைகளை அனுசரித்து, கடவுளை அன்பு செய்து, பிறரை அன்பு செய்து வாழ்வது முடிவில்லா வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்லும். ஆனால் இயேசு நிறைவுள்ளவராக இருக்கவும் அழைக்கிறார். இந்த நன்மையை தாண்டியது அது. இந்த நற்செய்தி வாசகத்தில் வருகின்ற அந்த இளைஞரும் இல்லாதது அதுதான். எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லுகிற பொழுது அதிலே ஒரு நிறைவுள்ளவராவதற்கு வழி. புனிதத்திலேயே மேலோங்கி வளர அது ஒரு சிறந்த வழிகாட்டுதல். எனவே நல்லவராக இருப்பது, அதையும் தாண்டி நிறைவுள்ளவராகவோ இந்த உலகிலே வாழ்வது பிறருக்கும் எடுத்துக்காட்டு, கடவுளுக்கும் புகழ் சேர்க்கும். கடவுள் விருப்பப்படி நம்முடைய வாழ்வை அமைத்து கொண்டால் இதற்கு வழி உண்டு. புனிதத்தில் வளரலாம், நிறைவுள்ளவராக இருக்கலாம். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக.